ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு 2024 எந்த திட்டத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண எந்த திட்டத்துக்கு வழங்கப்பட்டுச்சுன்னு கொஸ்டின் கேட்கலாம் அப்கமிங் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில். ஸோ எந்த திட்டத்துக்கு அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு அப்கமிங் எக்ஸாம் எந்த எக்ஸாமில் வேணால் கேட்கலாம். ஸோ இதை பற்றி பார்க்கணுன்னா, மக்களை தேடி மருத்துவம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 5, 2021. எந்த மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு தொடங்கினாங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 1,80,00,000க்கும் அதிகமான மக்கள் இதுவரையில் இந்த திட்டத்தால் பயன்பெற்றிருக்காங்க. அதனால் 2024க்கான யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு ஐநா விருது இதுக்கு வழங்கியிருக்காங்க. தொடங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியம் சாமனப்பள்ளி கிராமத்தில் தொடங்கியிருப்பாங்க. வீட்டிற்கே நேரடியாக சென்று தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதுக்கான பரிசோதனை நடத்துகிறது, மருந்துகளை வழங்குறது, சிகிச்சை வழங்குறது, ஆலோசனை வழங்குறதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான நோய்கள் பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய்கள், அடுத்து சிறுநீரகம் சார்ந்த நோய்கள். நோயாளிகள் 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இது ஸ்டார்ட் பண்ணது டைம் பார்த்திங்கன்னா கொரோனா பீரியடில். அந்த டைமில் மருத்துவ வசதி பெரிய லெவலில் எல்லாருக்குமே சென்று சேராத அந்த டைமில் இந்த தொற்றா நோய்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவம் சென்று சேரணும்னு ஆரம்பித்தது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அப்கமிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்கான லிங்க்கை ஆட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.